ஸ்ரீராம அவதாரம் உருவாவதற்கு நாரத முனிவர் கொடுத்த ஒரு சாபம்தான் ஆணிவேர் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுவும் சாக்ஷாத் விஷ்ணு பகவானுக்கே அவர் சாபம் கொடுத்தாரா? வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். காரணம், பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்றை இன்று நாம் அலசி ஆராயப் போகிறோம். இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளி வைகுண்டத்தில் தொடங்குகிறது. புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் தன் அன்பர்களான ஜெய மற்றும் விஜயனின் சாபத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். எதைக் கொண்டு இந்த லீலையை ஆரம்பிக்கலாம் என பகவான் சிந்தித்தபோது அவருக்கு சரியான கருவியாக சிக்கியவர்தான் நாரதர். நாரத முனிவருக்கு சில நாட்களாகவே மனதில் ஒரு மிகப்பெரிய உறுத்தல். பிருகு முனிவரோ வசிஷ்டரோ தேவலோகம் சென்றால் இந்திரன் கூட பயந்து எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிறார். ஆனால் தான் சென்றால் யாருக்கும் அந்த அளவுக்கு பயம் கலந்த மரியாதை இல்லையே என்ற எண்ணம் அவருக்குள் ஆழமாக பதிந்தது. இந்த ஒரு சிறு ஈகோ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே எப்படி புரட்டிப் போடப் போகிறது என்பதை நாரதர் அப்போது அறியவில்லை. இந்த வழக்கின் அடுத்த கட்டம் சிவபெருமான் ஆசீர்வதித்த ஒரு சிறப்புமிக்க தபோவனம். அந்த வனத்தில் தவம் இருப்பவர்களின் தவத்தை எந்த சக்தியாலும் கலைக்க முடியாது என்ற வரத்தை சாக்ஷாத் சிவபெருமானே வழங்கியிருந்தார். இதை பயன்படுத்திக் கொண்ட நாரதர் மன்மதனை வீழ்த்திவிட்டால் உலகமே தன்னை மதிக்கும் என்று கருதி கடுமையான தவத்தில் அமர்ந்தார். நாரதரின் இந்த தவம் இந்திரலோகத்தை உலுக்கியது. தன்னிடம் உள்ள பதவியை பறிக்கத்தான் நாரதர் தவம் செய்கிறாரோ என இந்திரன் நடுங்கினார். உடனே வருணதேவன், வாயுதேவன், அக்னிதேவன், சூரியதேவன் என அனைவரையும் அனுப்பி நாரதரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்தார். ஆனால் அனைவரும் தோற்றுப்போயினர். இறுதியில் தன் ஆஸ்தான அஸ்திரமான மன்மதனையும் ரம்பை, ஊர்வசி போன்ற தேவதைகளையும் இந்திரன் அனுப்பி வைத்தார். மன்மதனின் நம்புகள் நாரதரின் முன்பு சாம்பலாகிப் போயின. மன்மதனே தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தலைகுனிந்து நின்றார். நான் மன்மதனையே வென்றுவிட்டேன், நான் முற்றும் துறந்தவன் என்ற அகங்காரம் நாரதரின் தலைக்கேறியது. சிவபெருமானுக்கு இணையாக தன்னை தானே எண்ணிக்கொண்ட நாரதர் இந்த வெற்றியை சொல்வதற்காக நேராக கைலாயம் சென்றார். நடந்த அனைத்தையும் அறிந்த சிவபெருமான் நாரதரின் அகங்காரத்தை புரிந்து கொண்டார். நாரதா, இந்த வெற்றியை நாராயணனிடம் மட்டும் கூறிவிடாதே என்று மிகவும் எச்சரிக்கையுடன் சிவபெருமான் அறிவுறுத்தினார். ஆனால் அகங்காரத்திலிருந்த நாரதர் அதை கேட்கவில்லை. நேராக வைகுண்டம் சென்று விஷ்ணு பகவானிடமும் தன் தற்பெருமையை பாடினார். இங்குதாம் நாராயணன் தன்னுடைய லீலையை மிகச்சரியாக கையாண்டார். தன் பக்தனின் அகங்காரத்தை அழிக்கவும் ராமவதாரத்திற்கான அஸ்திவாரத்தை அமைக்கவும் பகவான் ஒரு மாபெரும் மாயையை உருவாக்கினார். பூலோகத்தில் மன்னன் சீலாநிதியின் அரண்மனையில் இளவரசி ஸ்ரீமதிக்கு சுயம்வரம் ஏற்பாடாகியிருந்தது. அழகே உருவான ஸ்ரீமதியைக் கண்ட நாரதருக்கு முற்றும் துறந்தோம் என்ற நிலை மாறி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. ஸ்ரீமதியின் கைரேகையை பார்த்த நாரதர், இவளை மணப்பவன் மூவுலகிற்கும் தலைவனாவான், ஈசனுக்கு இணையானவனாவான் என்று கணித்தார். உடனே ஸ்ரீமதியை அடைய வேண்டும் என்ற வேகத்தில் மீண்டும் வைகுண்டம் ஓடினார் நாரதர். சுயம்வரத்தில் நான் அனைவரையும் விட அழகாக தெரிய வேண்டும், தங்களின் உருவமான ஹரி என்ற அழகிய முகத்தை எனக்கு தர வேண்டும் என்று நாராயணனிடம் வரம் கேட்டார். இந்த கோரிக்கையை சற்று கூர்ந்து கவனித்தால் நாரதர் எப்படி தன் அறியாமையில் சிக்கினார் என்பது புரியும். விஷ்ணு பகவானும் புன்னகையுடன் அந்த வரத்தை அளித்தார். சுயம்வர மண்டபத்திற்கு மிகப் பெருமையாக நாரதர் நடந்து சென்றார். அங்கே இளவரசர்கள் பலரும் அமர்ந்திருக்க ஸ்ரீமதி மாலையுடன் வந்தாள். ஆனால் நாரதரை பார்த்து சிரித்துவிட்டு அங்கே வந்திருந்த விஷ்ணு பகவானுக்கு மாலையிட்டாள். நடப்பது புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் நாரதர். அங்கே இருந்த விஷ்ணுவின் துவாரபாலகர்கள் நாரதரை ஒரு நிலை கண்ணாடியின் முன் அழைத்துச் சென்றனர். கண்ணாடியை பார்த்த நாரதருக்கு பேரதிர்ச்சி. காரணம், சமஸ்கிருதத்தில் ஹரி என்றால் விஷ்ணு என்ற ஒரு அர்த்தம் இருப்பது போல குரங்கு என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. பகவான் அவருக்கு குரங்கு முகத்தை தான் வழங்கியிருந்தார். கோபத்தின் உச்சிக்கே சென்ற நாரதர் அந்த சபையிலேயே ஒரு பயங்கரமான சாபம் கொடுத்தார். நாராயணா, எப்படி நான் விரும்பியவள் கிடைக்காமல் தவிக்கிறேனோ அதேபோல நீயும் உன் தேவியை பிரிந்து துயரத்தில் வாடுவாய். காட்டில் குரங்குகளுடன் நட்புறவு கொள்வாய். அந்த குரங்குகளின் துணை கொண்டே நீ தேவியுடன் சேர்வாய் என்று சபித்தார். அந்த சாபத்தை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீமன்னாராயணன். பிறகுதான் உண்மையை விளக்கினார். நாரதா, இளவரசி ஸ்ரீமதி வேறு யாருமல்ல, மகாலட்சுமியின் அம்சமே ஆவாள்.
மன்மதனை வென்ற மமதையில் இருந்ததால் உன்னால் அதை உணர முடியவில்லை. நான் பூமியில் ராமனாக அவதரித்து உன் சாபத்தை நிறைவேற்றுவேன் என்றார் பகவான். தன்னுடைய அகங்காரமே தன்னை குருடாக்கியது என்பதை உணர்ந்த நாரதர் கண்ணீருடன் பகவானிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த வழக்கின் இறுதி அறிக்கை இதுதான். நாரதர் மன்மதனை வென்றார் என்று எண்ணினார். ஆனால் அவர் வெல்ல வேண்டியது மன்மதனை அல்ல, தன் மமதையை என்பதை நாராயணன் புரிய வைத்தார். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சாபமே பின்னாளில் ராமாயணம் பிறக்கவும் ஜெய மற்றும் விஜயர்கள் சாப விமோசனம் பெறவும் அடித்தளமாக அமைந்தது. எல்லாம் அந்த பரமாத்மாவின் மாபெரும் திட்டம். நாரதரின் சாபத்தால் பகவான் ராமனாக பிறக்கப் போவது உறுதியாகிவிட்டது சரி. ஆனால் அவரை எதிர்ப்பதற்காக அந்த ஜெய விஜயர்கள் பூமியில் என்னென்ன அசுரர்களாக அவதாரம் எடுத்தார்கள்? அவர்களின் அசுரத்தனமான பின்னணி என்ன? யாருக்கும் தெரியாத அந்த ரகசியத்தை நமது அடுத்த வீடியோவில் தோண்டி எடுப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள்.